ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பச்சை பட்டாணியை வச்சு ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பச்சை பட்டாணி 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், மிக்சியில் இங்கே பாருங்கள், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு கையளவு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய், ஒரு நட்சத்திர பூ வச்சுருக்கிறேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டேன். அது கூட இங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டுக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு குக்கரில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்குறேன். நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இது காயட்டும். இங்கே பாருங்கள், நம்ம வச்ச எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், பட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம், அதனால் ஒன்று மட்டும் போட்டு சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது பொரியட்டும். இப்போ நம்ம போட்டது எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பெரிய நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை நல்லா போட்டு வதக்கலாம். இங்கே பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை பயிறு ஊற வச்சுருக்கணும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை பட்டாணியாக இருந்தால் அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இது நான் ஊற வச்சு காஞ்ச பட்டாணி ஊற வச்சுருக்கிறேன். அதனால் இது கொஞ்சம் நல்லா வதங்கினாதான் வேகும். அதனால் இப்போயே போட்டு நல்லா வதக்கிறேன். இப்போ ஒரு வதக்கின உடனே தக்காளி பழம் 2 தக்காளி பழம், ரொம்ப சேர்க்க தேவையில்ல, தக்காளி பழம் 2 மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம விழுது அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து இதில் நம்ம காரத்துக்கு எந்த பொடியும் போடுறதில்ல. நம்ம அரைச்ச பச்சை மிளகா தான் காரத்துக்கு. அதுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன், பாஸ்மதி அரிசி கிடையாது. அதனால் எதில் நான் அளந்தேன்னா அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பிரியாணி 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.